Hi friends, இன்னைக்கான வீடியோ என்ன பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஸ்மோக் பாம் செஞ்சிருந்தோம். அதுல எல்லாம் ரிப்பீட்டடா சொன்ன விஷயம் என்னன்னா சுகர் ராக்கெட் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இன்னைக்கு சுகர் ராக்கெட் தான் மேக் பண்ணி பார்க்க போறோம். வாங்க சுகர் ராக்கெட் எப்படி மேக் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தறலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஸ்மோக் பாம்ல யூஸ் பண்ண அதே பொட்டாசியம் நைட்ரேட்டும் அது போக அமேசான்ல ஆர்டர் போட்டு ஒரு கம்பெனி பொட்டாசியம் நைட்ரேட் வாங்கி வச்சிருக்கேன். இது ரெண்டையும் வச்சு தான் இன்னைக்கு ஸ்மோக் பாம் மேக் பண்ண போறோம். அது போக பாத்தீங்கன்னா அந்த கோரப்புல் குச்சி கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கேன், கரெக்டா சைஸா அளந்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொட்டாசியம் நைட்ரேட் 2 கப்பும் சுகர் வந்து 3 கப்பும் சேர்த்துக்குருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எதில் பொட்டாசியம் நைட்ரேட் அளந்தோமோ அதே சேம் கப்லேயே வந்து சுகரையும் அளந்துக்குவோம். சுகர் நமக்கு ஒரு 3 கப்பு நான் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபயர் பண்ணி பார்த்துருவோம் அது கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத பார்க்குப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராக்கெட் ஃபியூல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா பைப்பில் போட்டு எல்லாத்தையும் அடைச்சி ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வச்சு ஒரு ராக்கெட் ஃபியூல் செஞ்சிருக்கோம். அது ஓரமாக இருக்கட்டும். இது நம்ம அடையாளம் தெரியறதுக்காக நம்ம வந்து நான் சைடு ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் வாங்கின இந்த பொட்டாசியம் நைட்ரேட் வச்சு ஒரு ஃபியூல் செஞ்சிடும். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து கடையில் வாங்கின கெமிக்கலுக்கும் இந்த கெமிக்கலுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதையும் எரிச்சு போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எரியிற கொஞ்சம் லேட் ஆகுது, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எரியுது. இது ரெண்டுக்கும் அதான் ஒரு வித்தியாசம் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டையுமே தனித்தனி சிலிண்டரில் அடைச்சு நம்ம ரெண்டையும் டேரெக்டாக டெஸ்டிங் பண்ணிடுவோம். வாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ராக்கெட் செய்யறதுக்காக 2 பைப் எடுத்து வச்சிருக்கோம். அந்த பைப்பில் வந்து கரெக்டாக வந்து உள்ள மருந்தை போட்டு தட்டி விடணும் அப்படிங்கிறக்காக சேம் சைஸில் வந்து இதுக்கு சேர்ற மாதிரி ஒரு குச்சியும் இதுக்கு சேர்ற மாதிரி ஒரு குச்சியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கொஞ்சம் களிமண் வச்சுட்டு அதை உள்ள வச்சு தட்டிக்கிடுவோம். சுற்றியில் வச்சிருக்கேன், சுற்றியில் வச்சு நல்லா தட்டிக்கிடுவோம். அடுத்ததாக இதில் வந்து மருந்தை ஃபில் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராக்கெட் இன்ஜின் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம எல்லா ராக்கெட் இன்ஜின் ரெடி பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராக்கெட் இன்ஜின் ரெடி ஆயிடுச்சு. எதுக்கு டேப் அடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின கெமிக்கலை வச்சு இதை செஞ்சிருக்கோம். இதில் ஏன் டேப் அடிக்காமல் வச்சிருக்கேன் அப்படின்னா இது அமேசானில் வாங்கின கெமிக்கலை வச்சு செஞ்சிருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து குச்சியில் டேரெக்டாக கட்டிடுவோம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டுக்கு வந்து இதை தான் வந்து 3 யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன ஒரு ட்ரில் ஓட்ட போட்டணும். அதுக்காக வந்து 2 நம்பர் ட்ரில் பிட்டு எடுத்துருக்கேன். 7mm ட்ரில் பிட்டும் 5mm ட்ரில் பிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த 5mm ட்ரில் பிட்டை வந்து நம்ம சின்ன பைப்புக்கு போட்டுக்குவோம். இந்த 7mm ட்ரில் பிட்டு வந்து பெரிய பைப்புக்கு போட்டுக்குருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ராக்கெட் செமையாகவே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்மளோட வேலை என்ன அப்படின்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொண்டே பார்த்துட வேண்டியது எவ்வளோ ஹைட்டு போகுது அப்படின்னு. நான் நினைக்கிறேன் செம்ம ஹைட்டு போகும்னு நினைக்கிறேன். வாங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட ராக்கெட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதில் சென்டரில் டேப் அடிச்சிருக்க நம்ம கடையில் வாங்கின கெமிக்கலை வச்சு செஞ்சது. இந்த மாதிரி பிளைனாக இருக்கிறது எல்லாமே அமேசானில் வாங்கின கெமிக்கலை வச்சு செஞ்சது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டையுமே ஃபயர் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ராக்கெட் எப்படி போவோம் தெரியல, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியரு. ஒன்று செஞ்சு பார்த்துட்டு அனுப்பியிருக்கலாமோ. பெருசு இது கிளம்ப போகிறோம். போகுது மேலே.
சரியான சொல்லுதே அப்பா. நான் காட்டாது வேற நான் ராக்கெட் ஏன்னா மருந்து ஓட்டுது இங்கிட்ட வந்து என்னடா ஊரணிக்க போயிருச்சு. ஊரணிக்க போயிருச்சுடா. வண்டிக்கிறா தீ பிடிச்சிரும் வண்டி. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகிறது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 2 பேரும் போயிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் வீடியோ அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட் தான் போட போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.